வர்ஷன் 7 இது பாரு. அது எவ்வளோ இருக்குது காசு? 50,000. எவ்வளோ இருக்குது வர்ஷன் அதில் காசு? 50,000. கையில் எடு, கையில் வாங்கு. பழைய ஸ்கூலில் எவ்வளோ கட்டினேன்? பழைய ஸ்கூலில் பெரியார் மெட்ரிகுலேஷன் சென்னையில் உங்கள் டிசி வாங்குறதுக்கு மட்டும் பேலன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ கட்டினேன்? 35,000. இப்போது இந்த ஸ்கூலில் எவ்வளோ கட்டுறேன்? பாரதிதாஸ் பாரதிதாஸ் நகரில் எவ்வளோ கட்டுறேன்? எவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன்? உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது? 50,000. 50,000 கட்டுறேன். இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 50,000 ரூபா இருக்குது. 50,000. சரி, இப்போ வாடகை வீட்டுக்கு எதுக்கு போகிறோம் சொல்லு? ஸ்கூல் பக்கத்தில் வாடகை வீட்டுக்கு எதுக்கு போகிறோம்? ஸ்கூலுக்காக. ஸ்கூல் பக்கத்தில் வாடகை வீட்டுக்கு போகிறேன். வாடகை எவ்வளோ? 5,000 ரூபா. யாருக்காக போகிறேன்? யாருக்காக? உங்களுக்காக. சத்தமாக பேசணும் சரியா? இது இல்லாமல் டியூஷன் சேர்க்கணும். சிபிஎஸ்சிக்கு டியூஷன் எவ்வளோ ஆகும்? கண்டிப்பாக 4,000 5,000 தான் ஆகுமா? யாருக்காக இதெல்லாம்? நல்லா படிப்பீங்களா? அம்மாவோட கஷ்டம் தெரியணும் சரியா? இந்த 50,000 இருந்தால் என்னென்ன பண்ணலாம்? நல்ல ட்ரெஸ் வாங்கலாம், நல்ல ட்ரெஸ் வாங்கலாம், அம்மா நல்ல நகை வாங்கிக்கலாம். இந்த 50,000 இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ மட்டும் 1,00,000 ரூபா செலவாயிருக்குது அந்த ஸ்கூலு, இந்த ஸ்கூலு, நம்ம வீடு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு. இப்போ மட்டும் எவ்வளோ செலவாயிருக்குது? 1,00,000 செலவாயிருக்கு. 500 ரூபா நோட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரே ஒரு 500 ரூபா நோட்டுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு எனக்கு தெரியும். இப்போது இவ்வளோ ஃபீஸ் எதுக்காக உங்களுக்கு ஸ்கூலில் போய் கட்டுறேன்? எதுக்காக வருஷம் வாய் தந்து சொல்ல வச்சேன்? நல்லா படிப்பீங்களா? அம்மா கையில் நகை இருக்கா? ஒரு நகையாவது? தாலி போட்டிருக்கணா? நல்ல ட்ரெஸ் இருக்கா அம்மா கிட்ட? நான் எதுக்காக இவ்வளோ பணம் இருந்தால் அம்மா ட்ரெஸ் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். நான் எதுக்காக இது ஸ்கூலில் கட்டுறேன்? உங்களுக்காக. நான் எதுக்கு? நல்லா படிக்கணும். அம்மா வந்து தமிழ் மீடியம் படித்தேன். தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். இப்போ இங்கிலீஷ் படிக்க எவ்வளோ கஷ்டப்படுறேன். அந்த மாதிரி கஷ்டம் என் பசங்க படக்கூடாது. புரியுதா? வர்ஷன் வாய் திறந்து பேசு வர்ஷன். நல்லா படிப்பியா? பெரிய ஸ்கூல் எதுக்கு? எல்லோரும் திட்டினாங்க சின்ன ஸ்கூலில் சேரு, இல்லைன்னா இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் சேருன்னு. நான் எதுக்காக சிபிஎஸ்சி சேர்க்குறேன் வர்ஷன் சொல்லு. நல்லா படிக்கணும், என் பசங்க இங்கிலீஷில் பேசணும், நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும். நாளைக்கு வேலை இல்லாமல் வீட்டில் இருந்து அம்மா பட்ட கஷ்டம் என் பசங்களோட குடும்பம் படக்கூடாது. புரியுதா ஷவன்? நல்லா படிப்பீங்களா? எல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். சைக்கிள் வாங்கி கொடுப்பேன். அடுத்தடுத்து நிறைய வாங்கி கொடுப்பேன். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பேன் சரியா? டியூஷன் கரெக்டாக போவீங்களா? ஸ்கூல் லீவ் போடாமல் போவீங்களா? அம்மா கஷ்டம் புரிஞ்சு நடந்துப்பீங்களா?